ஃபோக்ஸ், நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட சொல்கிறதையோ கேட்டிருப்போம். நம்ம எப்போ நேரம் சரியில்லைப்பா எனக்கு, அதனால் எல்லாமே நடக்க மாட்டேப்பா ஒழுங்கான்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலே அங்கே நேரம் சரியில்லாமல் இல்லை, நாம் தான் சரியில்லாமல் இருக்கோம். எல்லா உலகமுமே இயங்கிறது ஒரு டைம் பவுண்டு வாழ்க்கை முறையில் தான். ஸோ நம்ம பிறக்கிறது ஒரு டைம், இறக்கிறது ஒரு டைம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் பவுண்டு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஸோ அங்கே அப்போ நேரம், சரியான நேரம் கெட்ட நேரம் அப்படின்றதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. அது நம்மளுடைய மன எண்ணங்களை பொறுத்தது தான். இப்போ நம்ம மெயினாக இன்றைக்கி இந்த சிந்தனையை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சிம்பிளாக நம்மளால் கிராட்டிடியூட் அடைமை, அதாவது சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது நேரம் தவறாமை தான். ரொம்ப சிம்பிள் விஷயந்தான். இப்போ கையில் நமக்கு 1 கிலோ தங்கம் வரணுன்னாலும் சரி, ஒரு 10 கோடி கையில் பணம் வரணுன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லை. அப்படி வந்தால் தான், உள்ள ஒரு கார் வந்தால் தான் நமக்கு சந்தோஷம் வருது அப்படின்னா, அதை விட சிம்பிளாக நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றது நேரம் தவறாமை. இப்போ 10 மணிக்கு எனக்கு ஓபி டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் 10 மணிக்கு கரெக்டாக வந்துட்டேன்னா அன்றைக்கி மனசு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா நாளுமே கொஞ்சம் அமைதியாக போயிட்டுருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் ஸ்கூலில் மீட்டிங் அது இதுன்னு லேட் ஆகி நான் 10:15 10:30க்கு வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த டே ஃபுல்லாக எனக்கு ஒரு இரிட்டேஷனாக தான் இருக்கும். அப்போ ஏன் அது அப்படி நடக்குது அப்படின்னு நான் என்னோடய சுய தேடல் நான் பார்க்கும்போது, எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நேரத்தில் வர்ற, நம்ம கரெக்டாக பஞ்சுவலாக வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு இட்ஸ் லைக் அ கிராட்டிடியூட் ஃபார் அஸ். நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். கிராட்டிடியூட் அப்படின்னா நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே அந்த நேரத்துக்கு வர்றது தான் ஈஸியாக நம்மளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிராட்டிடியூட். ஒரு நாளில் நான் எனக்கு எல்லாத்தையுமே பஞ்சுவலாக பண்ணிட்டே இருக்கேன்னா, அது அவ்வளோ சந்தோஷம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக என்னை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த முயற்சியில் உங்களுக்கும் நான் அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் நேரம் தவறாமையை ஒரு கிராட்டிடியூடாக எடுத்து பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.